ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இந்த வீடியோ மூலம் உங்களோட பேசுகிறது ரொம்ப ஹாப்பிங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மீன் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அது எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜப்பான் மீன் எடுத்துக்கிறேங்க. மசாலாவெல்லாம் பிரிஞ்சு போகாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாங்க. மீனை பார்த்திங்கன்னா இது போல் நல்லா தேய்ச்சி பளிச்சுன்னு கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து மீனை பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்திங்கன்னா மீனில் இருக்கிற கவுச்சி வடையெல்லாம் வராமல் மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மீன் நல்லா வாசனையாக கவுச்சி வாடை வரதுனால சாப்பிடவே மாட்டாங்க. இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீனை ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. இந்த அளவுக்கு கழுவுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மீன் நம்ம மசாலாவெல்லாம் மீனுக்குள்ளே சேர்கிற மாதிரி மீனை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. மீனை முழுசாக வறுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இது போல் கீரி எடுத்துனா போதுங்க. இப்போ பாருங்கள், இது போல் மீன் 2 மீன்லேயும் இது போல் கீரி எடுத்துனா மசாலாவெல்லாம் நல்லா மீனுக்குள்ளெல்லாம் போயிட்டு நல்லா மேக்னெட் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 மீனையும் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா கீரி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா வாங்க மசாலா எப்படி போட்டு மீன் பொரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மசாலா தாங்க இன்றைக்கி போட்டு மீன் பொரிக்க போகிறோம். 2 மீன் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கூடவே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஃபுட் கலருங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. மீன் வறுவல் மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கூடவே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்காக 1 முட்டை சேர்த்துக்கிறேங்க. முட்டையும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் அப்படி இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். மீனுக்கு மேலே மசாலா நல்லா இது போல் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா மீனும் மசாலாவும் நல்லா ஊறிச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா எனக்கு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றி டீப் ஃப்ரை செய்கிறதாலும் சரி. நான் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் இது போல் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் செஞ்சோம்னா தோசைக்கல்லில் மீன் ஒட்டாமல் நல்லா ரொம்பவே மொறுன்னு வெந்து வருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா கலந்து வச்சுக்கிற மீனை எடுத்து இந்த தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக வச்சுடுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இது பெரிய மீன் அப்படின்றதுனால சீக்கிரமாக வேகாது. நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் நல்லா வெந்த மாதிரி நல்லா கலர் உள்ளே பார்த்திங்கன்னா மீன் வேகாமலே இருக்கும். மீன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற மசாலாவெல்லாம் இது மேலே மீனுக்கு மேலே இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட மீன் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திருப்பிக்கலாங்க. ரொம்பவே கம்மியாக வச்சுடுங்க கேஸை, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இது போல் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லாது இன்னொரு கரண்டி வச்சு நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுக்க போகிறோம். இது போல் மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஓரளவுக்கு மீன் வெந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதுங்க. எண்ணெய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்து தான் நம்ம வறுக்க போகிறோம்.
இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டை வந்து இது போல் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சாப்பிடாதவங்க கூட இந்த வாசனைக்கு பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல மீன் மசாலா கலக்கும் போதே பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க. இது போல் மீன் வறுக்கும் போது சேர்த்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பூண்டோடைய ஃப்ளேவரெல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கிட்டு இந்த எண்ணெயோட மீன் வேகும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டை பார்த்திங்கன்னா தோலோடு தான் தட்டி சேர்த்துக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மீன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. இது போல் பொறுமையாக வேக வச்சு எடுத்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு வந்து வெந்தாச்சு. மீனில் இருக்கிற கன்று பார்த்திங்கன்னா வெளியே வந்தாவே மீன் வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான மீன் வறுவல் வந்து அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது போல் மீன் வறுத்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. குட்டீஸ் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் பார்த்திங்கன்னா இது போல் தாங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக வந்து மீன் வறுப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் செஞ்சு பார்க்குறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கினே இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.